கண்டிப்பா ஒரு மக்களுடைய ஈர்ப்பு சக்தி, ஒரு பெருவாரியான மக்கள் திரளை ஈர்க்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்ற ஒரு நபரா, தலைவரான்னு சொல்ல முடியாது, ஒரு நபரா இன்னைக்கு விஜய் இருக்காரு. ஏன்னா ஒரு 30 ஆண்டு காலம் தொடர்ச்சியா திரைப்படங்கள் வாயிலா எல்லா குடும்பத்திலயும் போய் ரீச் ஆயிருக்காரு. ஆண், பெண், குறிப்பா இளைஞர்கள் இது மாதிரியான ஒரு பெரும் திரளை வந்துட்டு ஈர்க்கக்கூடிய வல்லம் இருக்கிறதுனால அவர் போற இடம்லாம் கண்டிப்பா கூட்டம் இருக்கதான் செய்யும். ஸோ இன்னைக்கு விஜய்க்கு கூட்டம் கூடுதுன்றது மறுக்க முடியாத உண்மை. ஆனா அவங்க ரசிகர்களா தொண்டர்களா என்ற வகைப்பாட்டில் வரும்போது 90% அது ரசிகர்களின் இடத்துல தான் இருக்காங்க. ஸோ ஓட்டுன்றதை நம்ம தேர்தலுக்கு பிறகுதான் நம்ம உறுதியா சொல்ல முடியும். அவங்களுக்கு ஒருத்தர் பிடிச்சிடுச்சுன்னா அவங்கள தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அந்த வகையில இன்னைக்கு திரண்டிருக்கக்கூடிய வாக்கு அந்த மக்கள் கூட்டத்துல இளம் பெண்கள் வாக்குகள் சிந்தாம சிதறாம அப்படியே தாவைக்காக்கு போகும். அதுல மாற்று கருத்து இல்லை. அது அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, நான் என் வீட்டுல இருந்து கொண்டு வந்த துண்டை என்னுடைய கட்சி தலைவர் அவர் தோல்ல போட்டுக்கிட்டாரு, அவர் தோல்ல போட்டுட்டு இருந்து எடுத்து வீசும்போது என் கையில கிடைச்சிச்சுன்றப்போ, ஒரு கிரிக்கெட்ல தோனி 6 அடிச்சாருன்னா கிரௌட்ல ஒரு பால் வந்துச்சுன்னா பால் அவர் சீக்கிரம் தரமாட்டாங்க, அம்பேருங்க எல்லாம் கேட்பாங்க, சில பேர் தரமாட்டாங்க, நியூ பால் வச்சு ஆடுவாங்க. அந்த மாதிரியாக இந்த துண்டுன்றது தாவைக்காக்கு இப்போ ஒரு கவர்ச்சிகரமான ஒரு விஷயமா இருக்கு. அப்போ ஒட்டுமொத்தமா ஒரு 4.5 கோடி வாக்குகள் பதிவாகுது. ஒட்டுமொத்த 6.5 கோடி 7 கோடி வாக்காளர்கள்ல ஒரு 4 இருந்து 4.5 கோடி போலாதுன்னு வச்சுங்களேன். அதுல 1/4 நீங்க எடுத்தீங்கன்னா 1 கோடி ஓகே வாங்குறதாவே இருக்கட்டும், மீதி 3 கோடி ஓட்டு. வணக்கம் சார். வணக்கம். வெல்க தமிழ். தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை உருவாக்கி விஜய் அரசியல் பயணத்தை தொடங்கி போயிட்டு இருக்காரு. 2026 தேர்தலுக்கு தயாராகிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல எலெக்ஷன் ஒரு பக்கம் அதுக்கான வேலைகள்னு பார்க்கும்போது அவருடைய தனிப்பட்ட வேலையான ஷூட்டிங் போறது எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. போற இடம் எல்லாம் கூட்டம் இருக்கு. ஆனா அந்த கூட்டத்தை பார்த்து அவரை விமர்சிக்கக்கூடியவர்கள் கேட்கிற கேள்வி, கூட்டம்லாம் ஓட்டாகாதுங்க, சின்ன நடிகர் போனா கூட கூட்டம் வரும், விஜய்க்கு கூட்டம் வரதெல்லாம் ஒன்றும் ஆச்சரியமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய பார்வையில விஜய் பின்னால் திரளக்கூடிய அந்த கூட்டம் வாக்குகளாக மாறுமா சார்? அடிப்படையில் நீங்கள் இன்றைய அரசியல் களத்தை ஆரம்பிக்கும் போதே ஆளுங்கட்சியான திமுக, பிரதான எதிர்கட்சியான அதிமுக, இது ரெண்டுத்தையும் விட்டுட்டு முதல்ல நீங்கள் தாவேக்கான்ற 1 வருடம் 3 மாதமான ஒரு 15 மாதம் கொண்ட கட்சியிலேருந்து தான் கேள்வி ஆரம்பிக்கிறீங்கன்றப்போ அதோடைய இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். கண்டிப்பாக ஒரு மக்களுடைய ஈர்ப்பு சக்தி, ஒரு பெருவாரியான மக்கள் திரளை ஈர்க்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்ற ஒரு நபரா, தலைவரான்னு சொல்ல முடியாது, ஒரு நபரா இன்னைக்கு விஜய் இருக்காரு. ஏன்னா ஒரு 30 ஆண்டு காலம் தொடர்ச்சியா திரைப்படங்கள் வாயிலா எல்லா குடும்பத்திலையும் போய் ரீச் ஆயிருக்காரு. ஆண், பெண், குறிப்பா இளைஞர்கள் இது மாதிரியான ஒரு பெரும் திரளை வந்துட்டு ஈர்க்கக்கூடிய வல்லம் இருக்கிறதுனால அவர் போற இடம்லாம் கண்டிப்பா கூட்டம் இருக்கதான் செய்யும். ஏன்னா சினிமா நட்சத்திரமா பார்த்தவங்களை நான் கிட்ட பார்த்துட முடியாதா, பேச முடியாதா, தொட்டு பார்த்துட முடியாதான்றது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை ஒரு ஆர்வம் தான். இப்போ நீங்கள் இந்த நிறைய வீடியோஸ்லாம் பார்க்குறோம், கோயம்புத்தூர்லேயோ இல்லாட்டி மதுரை ஏர்போர்ட்லேயோ பார்த்தீங்கன்னா ஒரு புர்கா போட்ட ஒரு பொண்ணு வந்து சொல்லுது, சின்ன வயசுலேருந்து எனக்கு அவர் பிடிக்கும், அவர் பாத்திர மாட்டோமா அப்படின்ட்டு. ஆனால் அந்த பிள்ளைகிட்ட போயிட்டு தாவேக்கோடைய இந்த 50 கொள்கை தலைவர்கள் யாருன்னு கேட்டால் ஒருவேளை அந்த 5 பேருடைய பேரை அந்த பொண்ணால் சொல்ல முடியுமான்னு தெரியாது. அதே போல் அவர் விக்கிரவாண்டியில் செஞ்ச கொள்கை விளக்க மாநாட்டில் அவர் என்னென்ன கருத்துக்கெல்லாம் முன் வச்சாருன்ற மாதிரி இப்போ இருக்கிற அவங்களுடைய செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களை கேட்டால் கூட எத்தனை பேரோட சொல்ல முடியும்னு சொல்ல முடியாது. ஒரு வாக்குச்சாவடி முகவர்கள்னு கேட்டால் அவங்க எத்தனை பூத் இருக்குது, ஒரு பூத்தில் குறைந்தபட்சம் எத்தனை வாக்குகள் இருக்கும், அதில் யாரெல்லாம் நமக்கு வாக்களிக்க தயாராக இருப்பாங்கன்ற மாதிரியான அந்த அடிப்படை தேர்தல் அரசியலுக்கான கேள்விகள் எழுப்பினா அந்த தொண்டர்கள் பதில் சொல்லக்கூடிய இடத்துல இருப்பாங்கன்னு தெரியாது. திரள்றது எல்லாமே ரசிகர்கள். விஜயை நம்ம நேரில் பார்த்த மாட்டோமா, அவருடைய டான்ஸுக்கு நம்ம ரொம்ப ரசிகர், அவருடைய சண்டை காட்சிகளுக்கு நம்ம ரொம்ப ரசிகர்கள், அவர் பேசுகிற பஞ்ச் டைலாக்கு நம்ம ரொம்ப ரசிகர்கள்ன்ற மாதிரியான விஷயங்கள் தான். ஏன்னா மரத்தமிழ்லேருந்து வண்டியில் தாவறது இல்லாட்டி காம்பவுண்ட் சுவர் உடைச்சிட்டு ஓடுறதுன்றது ஒரு அரசியல் பார்வை, அதுக்கு பழக்கப்பட்ட ஒரு தொண்டனுடைய மனநிலையாக இருக்காது. கலைஞருக்கு, எம்ஜிஆருக்கு, ஜெயலலிதாவுக்குலாம் மிகப்பெரும் தொண்டர் பட்டாளம் இருந்தது. ஆனால் அவங்களாம் கூட பார்க்க முண்டியடிக்கிறது வேற, இத்தகைய செயல்கள் ஈடுபடுறதுன்றது வேற. இத்தகைய செயல்கள் யாருக்கு வரும்னா ஒரு நட்சத்திரத்தை, திரை நட்சத்திரத்தை பார்க்கறதுனால மட்டும்தான் வருமே தவிர இவங்க அரசியல் பார்வைக்கு திரும்பிட்டாங்களா அப்படின்னு சொன்னால் அது அடிப்படை பெரும் கேள்விக்குறி. அது வாக்குகளை மாறுமான்றது எப்போதுமே அப்படிதான். விஜயகாந்துக்கு சேலம் மாநாட்டில் கூடாத கூட்டமோ இல்லை கலைஞருடைய ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலையோ கூடாத கூட்டமோ நம்ம பார்க்காதில்ல, பல லட்சக்கணக்கான கூட்டங்கள்லாம் பார்த்துருக்கோம். திமுக ஆரம்பகால வரலாறு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பொதுக்கூட்டங்களுக்கு பேச்சாளர்களுக்கு பைசா வசூல் போடுவாங்க. 8 அணா, 1 ரூபாய், 2 ரூபாய், 5 ரூபான்னு டிக்கெட் போடுவாங்க. அந்த கை பைசா விட்டு போய் அந்த கூட்டங்களுக்கு அட்டன் பண்ண காலகட்டத்தை நான் பார்த்துருக்கோம். யாரும் பேச்சை ஈஸியாக கேட்ட முடியும், ஆனால் பணம் கட்டி ஒரு பேச்சை கேட்கறதுன்னு இருக்குல்ல, அது திமுகவுக்கு சொந்தமான ஒரு வரலாறு. அப்படின்றப்போ இன்னைக்கு இருக்கக்கூடியவங்க இந்த ரசிகர்கள் பட்டாலும் அவங்க ஓட்டா போடும்போது அவங்க குடும்பத்துல யாரோ ஒருத்தர் நான் முதல் திட்டத்துல ஜெயிச்சு வந்திருக்காரு வச்சுங்களேன், அவங்க சொல்லுவாங்க, நாம் நேற்று கஷ்டப்பட்டுட்டு தான் இனி நம்ம வேலைக்கு போறோம், இதுக்கு அரசாங்கத்தோட இந்த திட்டம் தான் காரணம்,
இல்லை இடஒதுக்கீடுனா நமக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு, அதுக்கு இந்த அரசியல் கட்சி தான் காரணம், இல்லாட்டி மருத்துவ சீட்டு தான் கிடைச்சிருக்குன்னா அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்த உள்ஒதுக்கீடு, அரசு பள்ளியில் படித்தவங்களுக்கு வந்துட்டு 7.5% அளவுக்கு மருத்துவக் கல்லூரியில் இடங்கள் தரணுன்ட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். இத்தனைக்கும் ஆளுநருடைய ஒப்புதல் எல்லாமே அவர் வந்துட்டு தன்னிச்சையா அதை கொண்டு வந்தார். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு பலன் பெற்ற ஒரு குடும்பம் இருக்குன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு விஜய் பிடிச்சாலும் கூட, ஆனால் அவங்களோட வாழ்வாதாரத்தை மாற்றியதுன்னு என்ற கோணத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வாக்குகள் வேறையா மாறக்கூடும். ஸோ இன்னைக்கு விஜய்க்கு கூட்டம் கூடுதுன்றது மறுக்க முடியாத உண்மை. ஆனால் அவங்க ரசிகர்களா தொண்டர்களா என்ற வகைப்பாட்டில் வரும்போது 90% அது ரசிகர்களின் இடத்துல தான் இருக்காங்க. ஸோ ஓட்டுன்றதை நம்ம தேர்தலுக்கு பிறகுதான் நம்ம உறுதியாக சொல்ல முடியும். நடிகர் அரசியலுக்கு வரும்போது ரசிகர்கள் கூட்டம் பின்னாடி வரும், எல்லாரும் இந்த மாதிரி கேள்விகளை முன் வைப்பாங்க சார். ஆனால் அந்த ரசிகர்களுக்கு வந்து இப்போ வாக்களிக்க போகும்போது அவங்க கொள்கையை பார்த்து மட்டுமே வாக்களிப்பாங்களா, இல்லை இந்த நடிகர் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் ஓட்டு போடுறவங்களும் இருப்பாங்க இல்லையா? 18 to 22 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க பெரும்பாலும் ஈர்ப்புனால மட்டும்தான் வாக்களிப்பாங்க. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி வந்துட்டு ஒரு தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறி இருக்கு அப்படின்னா, அவர் தொடர்ச்சியா ஒரு 10 ஆண்டு காலம் மேடைகள்ல முழங்கிக்கிட்டே வர்றார். தமிழ் தேசியத்தை பத்தி, ஒவ்வொரு அரசியல் கட்சிகளை பத்தி, அவருடைய மொழியாற்றல் இதெல்லாம் பார்த்து அவங்க ஈர்க்கப்பட்டிருக்காங்க. கொள்கை அடிப்படையில் பார்த்தீங்கன்னா திராவிட சித்தாந்தத்துக்கு நேர் எதிரான இடத்துல தான் அவர் இருக்கிறார். ஒருவேளை அவர் சொல்லக்கூடிய சித்தாந்தம் நடைமுறைக்கு வரும் பட்சத்தில் சமத்துவ சமுதாயத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னா கண்டிப்பா பல்வேறு ஏற்றத்தாழ்வுகளை உள்ளடக்கிய நவீன ஒரு சனாதனத்துக்கான பார்வையில தான் அவரும் பேசிட்டு இருக்கிறார். ஆனால் அந்த ஈர்ப்பு தான் அவருக்கு தேர்தல் ஆணையத்துக்கால ஒரு அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்துருக்கு. அப்படின்னு பார்க்கும் பட்சத்தில் விஜய்க்கு வந்துட்டு கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்ல குறிப்பா பெண் வாக்காளர்கள் அவங்க எந்த விதத்திலையும் கட்சியோ கொள்கையோ பார்க்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு ஒருத்தர் பிடிச்சிடுச்சுன்னா அவங்கள தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அந்த வகையில இன்னைக்கு திரண்டிருக்கக்கூடிய வாக்கு அந்த மக்கள் கூட்டத்துல இளம் பெண்கள் வாக்குகள் சிந்தாம சிதறாம அப்படியே தாவைக்காக்கு போகும், அதுல மாற்று கருத்து இல்லை. 1 கோடி அளவுக்கு எங்களுக்கு உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல, அன்அபிஷியலா அவங்க பேசிட்டு தான் இருக்காங்க. அந்த அளவுக்கான வாக்கு வங்கி அவங்களுக்கு இருக்கும்னு பாக்குறீங்களா சார்? தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கட்சியுமே சொல்றாங்க நாங்கள் 1.5 கோடி உறுப்பினர் கொண்ட கட்சி, 1 கோடி உறுப்பினர் கொண்ட. தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையை விட இவங்க சொல்ற எண்ணிக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 மடங்கு அதிகமா இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. கண்டிப்பா அண்ணாமலை தமிழிசை காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு 1 கோடி உறுப்பினர் சேர்க்கக்கூடிய ஒரு இயக்கத்தை முன்னெடுத்தாங்க. மிஸ்கால் கொடுக்கறது, இணையதளத்தில் வந்துட்டு அவங்க வந்துட்டு உறுப்பினர் சேர்க்கின்ட்டு ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் 10 லட்சம் எண்ணிக்கை கூட்டிகிட்டே போச்சு. அதோடைய நம்பகத்தன்மை யாருக்கு தெரியும்? ஸோ ஒவ்வொரு கட்சியும் தங்களை கிளைம் பண்ணும்போது நாங்கள் 1 கோடி உறுப்பினர் கொண்டிருக்கோம்னு சொல்றது வந்து அந்த அரசியல் கட்சிக்கான ஒரு எங்களுக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு தோற்றம் தானே தவிர, வாக்குகளா பதிவாகும் போது மட்டும்தான் இவங்க எந்த அளவுக்கு பெனட்ரேட் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுடைய உள்ளத்துல, தேர்தல் அரசியலுக்குள்ள எவ்வளவு பெனட்ரேஷன் நடந்திருக்குன்னு தெரிய வரும். ஸோ இப்போ அவங்க 1 கோடி 2 கோடி கூட சொல்லட்டும், ஏன்னா கூடுற கூட்டத்தை பார்த்தா அந்த எண்ணிக்கை அவங்க வந்துட்டு பொய் சொல்லல போல, உண்மையதான் இருக்கு சொல்றாங்க போலக்குன்னு தோணுது. ஏன்னா அவர் ஷூட்டிங்கு தான் போறாரு, கட்சி மீட்டிங் கூட வரல. ஆனா அந்த இடத்துலயே 50,000 பேர்ல இருந்து 60,000 பேருக்கு திரள்றாங்கன்றப்போ அந்த எண்ணிக்கை சரியா இருக்குமோ அப்படின்னு நமக்கு தான் தோணுது. ஆனால் கூடுகிற கூட்டமெல்லாம் பெரும்பாலும் வாக்குகளா மாறுறது இல்லை. வந்திருந்தவங்கள பெரும்பாலானவர்கள் கையில கொடி எடுத்துட்டு வராங்க, அந்த டிவிக்கு அடையாளத்தோட வராங்க, டிவிக்கேன்னு முழக்கமிடுறாங்க. அப்போ வந்து அந்த ரசிகர்கள் வந்து தொண்டர்களா கன்வெர்ட் ஆயிட்டாங்கன்னு நம்ம எடுத்துக்க முடியாதா? ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் 100 மாவட்டங்களா தாவேக்க பிரிக்கப்பட்டிருக்கு. ஒரு 90 மாவட்டங்களுக்கு 95 மாவட்டங்களுக்கு மாவட்ட செயலர் போட்டிருக்காங்க. அந்த மாவட்ட செயலாளர் பணி என்னவா இருக்கும்? அவங்க மாவட்டத்துக்கு கட்சி தலைவர் வரும்போது அந்த இடத்துல தங்களுடைய நிர்வாகிகளை நிற்க வைக்கணும், அவருக்கு முழக்கமிடணும், வரவேற்பு கொடுக்கணும். இங்க பாருங்க நாங்கள் களத்துல பணியாற்றி இருக்கோம்னு சொன்னாதான் அவர் அடுத்த முறையும் அங்கே மாவட்ட செயலாளர் இருக்க முடியும், இல்லை நீடிக்கவும் முடியும். அப்ப அவங்க கொண்டு வரவங்களை வந்துட்டு பொதுவானவங்களை கொண்டு வர மாட்டாங்க. ரொம்ப இயல்பு அவங்களுக்கு வந்துட்டு கட்சி கொடி துண்டு இருக்கிற கண்டிப்பா அந்த மாவட்ட செயலாளர்கிட்ட ஒரு 1000 கோடியோ 10,000 கோடியோ வச்சிருப்பாங்க. ஒரு 50,000 அளவுக்கு துண்டுகள் ரெடி பண்ணியிருப்பாங்க. இப்போ துண்டுன்றது தாவைக்கால ஒரு கான்செப்டா மாறிடுச்சு. ஏன்னா இந்த விக்கிரவாண்டி கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் மத்தியில் அந்த நடந்து வராரு, ரேம்ப் வாக் பண்ணும்போது அவங்க துண்டுகளை தூக்கி போறாங்க, அவர் அணிஞ்சுக்கிட்டாரு. அது அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, நான் என் வீட்டுல இருந்து கொண்டு வந்த துண்டை என்னுடைய கட்சி தலைவர் அவர் தோல்ல போட்டுக்கிட்டாரு, அவர் தோல்ல போட்டுட்டு இருந்து எடுத்து வீசும்போது என் கையில கிடைச்சிச்சுன்றப்போ, ஒரு கிரிக்கெட்ல தோனி 6 அடிச்சாருன்னா கிரௌட்ல ஒரு பால் வந்துச்சுன்னா பால் அவர் சீக்கிரத்தை தரமாட்டாங்க, அம்பேருங்கெல்லாம் கேட்பாங்க, சில பேர் தரமாட்டாங்க, நியூ பால் வச்சு ஆடுவாங்க. அந்த மாதிரியாக இந்த துண்டுன்றது தாவேக்காக்கு இப்போ ஒரு கவர்ச்சிகரமான ஒரு விஷயமா இருக்கு. அதனால இந்த இடத்துல வரும்போது கண்டிப்பா ரசிகர்களோ தொண்டர்களோ அந்த மாவட்ட செயலாளரால கட்சி கொடியும் துண்டையும் கொடுத்து அனுப்பப்படுவாங்க. இதை வச்சுட்டுலாம் நம்ம முடிவு பண்ண முடியாது. இப்ப இந்த கூட்டமும் காசு கொடுத்து கூட்டு வரப்போற கூட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களா? இல்ல, இது இவ்வளவு பெரிய கூட்டத்தை நீங்களாம் அவ்வளவு எளிதில் காசு கொடுத்துல கூட்ட வர முடியாது. இது மாவட்ட செயலாளர் சொல்லி இவங்க வர கூட்டமும் கிடையாது. தன்னியல்பா ரசிகர்களா இருந்து தன் திரையில பார்த்த விரும்பிய நட்சத்திரத்தை
நேர்ல பாத்துற முடியுமா, தொட்டு பாத்துற முடியுமா? அவர் வண்டியில போறாரு, வேன்ல கதை திறந்துட்டு போகாதீங்க வராதிங்கன்னு சொல்றாரு. அப்ப கையை நீட்டுறாருல, அந்த கையை டச் பண்றதுக்காக தான் வந்து 2 பேரும் ஆக்சிடென்ட் விழுறாங்க. நான் விஜய் தொட்டுட்டேன்னு அவன் ஊருக்குள்ள போய் சொல்லும்போது அவனுக்குள்ள என்னமோ பெரிய சாதனை செஞ்ச மாதிரியான ஒரு எண்ணம் அவனுக்குள்ள இருக்கு. அதுதான் காரணமே தவிர வேற எதுவும் இல்லை. சார், நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கொள்கை ரீதியா பேசக்கூடிய கட்சிகள் இருந்தாலும் ஆளுமைகள், தலைவர்கள் அவங்கள ஒட்டி தானே அரசியல் களம் இருந்திருக்கு. எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர், ஸ்டாலின் வரைக்கும். அந்த வகையில இன்னைக்கு விஜய்க்கு இருக்கிற அந்த கவர்ச்சி, பெரிய தலைவர்கள் இல்லாத ஒரு சூழல், இதெல்லாம் அவருக்கு சாதகமா மாறுமா? சாதகமா இருக்கு, பாதகமா இருக்கு. விஜய்ன்ற ஒற்றை பிம்பம் தான் தாவேக்கா ஒட்டுமொத்தமா கட்டி இருக்குது. நீங்க 2ஆம் கட்ட தலைவர்னு எடுத்துட்டீங்கன்னா அந்த இடத்துல யாருமே டக்கு நினைவுல சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த 8 பேர் வந்துட்டு மேடையில பெரும்பாலும் உட்காடுறாங்க. அதுல பொருளாளராக இருக்கக்கூடிய வெங்கட்ராமனோ இல்லாட்டி பொதுச்செயலாளர் இருக்கிற புசி ஆனந்தோ, அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய 2 பெண் நிர்வாகிகளோ யாருமே பெரிய அளவுக்கு களத்துல இறங்கி அவங்க தனியா ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு அந்த கூட்டத்துல தாவேக்கா தொண்டர்கள் திரண்டாங்கன்னா அது தொண்டர்கள். அதாவது ஒரு கட்சிக்காக, கொள்கைக்காக ஆனந்த் சாதாரண நபரா இருக்கக்கூடும். ஆனா அவர் ஒரு இடத்துல போறாருன்னா அந்த இடத்துல ஒரு 10,000 பேர் திரண்டாங்கன்னா அது தாவேக்காவுக்கான கூட்டம். விஜய் போகும்போது அங்க 1,00,000 பேர் திரண்டாலும் அது விஜய்க்கான கூட்டமே தவிர அது தாவேக்காவின் கூட்டம் அல்ல. விஜய் தான் தாவேக்கா, தாவேக்கா தானே சார் விஜய்? அப்படி சரியா கிடையாது. நீங்க வந்துட்டு விஜய்க்காக போகும்போது அந்த இடத்துல அது உங்களுக்கு வந்துட்டு ஓட்டை கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ 234 சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரத்துக்காக போறோம்னு நினைச்சீங்கன்னா அவர் எவ்வளவு திட்டமிட்டாலும் ஒரு தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய முழுமையான எல்லா தெருவுக்கும் எல்லா இடத்துக்கும் அவர் போயிட முடியுமானா போக முடியாது. நடைமுறையில சாத்தியம் இல்லை. அப்போ அவர் போகாத இடத்துல அவருடைய பாதிப்பு இல்லைன்னு அர்த்தம் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்காவே. போன தொகுதியில் எங்க தெருவுக்கு வந்தாரு, எங்க குப்புசாமி தெருவுக்கு வந்தாரு, எங்க முனுசாமி தெருவுக்கு வந்தாருன்னு சொல்லிட்டு அந்த தெருவில் இருக்கிறவங்க பாதி பேர் ஈர்க்கப்பட்டு ஓட்டு போறதா வச்சுப்போமே. இது மாதிரி அவர் எத்தனை தெருக்கள்ல எத்தனை சாலைகள்ல அவரால் போயிட முடியும்? அப்ப அந்த இடத்துல எல்லாம் வரவே வராது தானே. அப்ப விஜய் வந்தாதான் ஓட்டா மாறும்னா விஜய் போக முடியாத இடங்கள்லாம் அந்த வாக்குகள் என்னவாகும்? அதுதான் கணக்கு. ஸோ 2ஆம் கட்ட தலைவர்களுக்கும் கூட்டம் வரணும், கொள்கைக்காக கூட்டம் வரணும், நேரடியாக அவங்க கள போராட்டங்கள்ல ஈடுபடும் போது அந்த இடத்துல அணி திரளணும். அப்பதான் அது வந்துட்டு அரசியல் கட்சியா ஒரு கொள்கை இயக்கமா பார்க்கப்படுமே தவிர இது ரசிகர் மன்றத்துல இருந்து, அதாவது தலைப்பிரட்டின்னு சொல்லுவாங்க, ஒரு தவளை வந்துட்டு தவளையா மாறுறதுக்கு முன்னாடி ஒரு காலகட்டம் இருக்கும். அது பார்க்கறதுக்கு மீன் கொஞ்சம் மாதிரியே இருக்கும். அதுக்கு பிறகுதான் அதுக்கு வந்துட்டு கை கால் முளைத்து வந்துட்டு அது தவளையா மாறும். இப்போ இவங்க வந்துட்டு ரசிகர்களா இருந்து தலைப்பிரட்டியா தான் இருக்கிறாங்க. முழுமையான அரசியல் தொண்டர்களா மாறுறதுக்கு காலம் இருக்கு. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கொள்கை ரீதியாக வளர்ந்த தலைவர்கள் கூட ஏதோ ஒரு வகையில் சினிமாவோட கனெக்டடாக இருக்கணும்னு பார்க்குறாங்க. அவங்க கட்சிக்குன்னு அவங்களுக்குன்னு பாடல்கள் எழுதுறாங்க. அவங்களையும் ஒரு சினிமா நடிகர்கள் போல ஒரு தோற்றம், அவங்களுக்கும் அந்த மாதிரி இமேஜ் எல்லாம் பில்ட் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அரசியல் களமே அப்படிதானே சார் மாறி இருக்கு. இப்போ விஜய் மாதிரி எல்லாரும் பேசுறாங்களே தவிர எந்த அளவுக்கு வாக்காளர்கள் கொள்கையை மட்டுமே மனசுல வச்சு ஓட்டு போடுறாங்க. இப்போ சிறுபான்மை மக்களுக்கு ஒரு பார்வை இருக்கும். ஆன்டி பிஜேபி யார் பேசுறாங்களோ அவங்க நமக்கு பாதுகாப்பா இருப்பாங்கன்னு பாக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு சில செக்மெண்ட்ல வேணா அந்த கொள்கை சார்ந்த விஷயங்கள் இருக்கலாம். பட் ஒட்டுமொத்த தமிழக வாக்காளர்களும் கொள்கை ரீதியாக மட்டுமே வாக்களிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட முடியுமா? தமிழ்நாட்டில் சினிமாவை அரசியலை பிரித்து பார்க்கவே முடியாது. நீங்கள் 1952 காலகட்டத்திலிருந்து ஒவ்வொரு தேர்தலையுமே பார்த்தீங்கன்னா திராவிட இயக்கங்கள் வந்துட்டு காங்கிரஸுக்கு எதிராக பேர் எழுச்சி கொண்டு வந்தது வந்துட்டு திரைப்படங்கள் வாயிலாக தான். பராசக்தி படத்தில் ஆரம்பித்து 52, 57, 62, 67 அந்த 20 ஆண்டு காலம் எவ்வளோ படங்கள் மூலயமா, எவ்வளோ மேடை நாடகங்கள் மூலயமா, எவ்வளோ பொதுக்கூட்டங்கள் மூலயமா தங்களுடைய அரசியல் சித்தாந்தங்களை, கருத்துக்களை வந்து மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ சேர்த்ததுனால தான் உங்களுக்கு 67 ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அப்படின்றப்போ அதோடைய வல்லமையை புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ வந்து திமுக வந்துட்டு சினிமா வச்சு வளர்ந்துருக்கு அப்படின்ட்டு அதிமுக நேரடியாக திரை உச்ச நட்சத்திரமான எம்ஜிஆரே அதிமுக உருவாக்குறாரு. அதுக்கு பிறகு அது கட்சியை எடுத்து வழி நடத்துறவங்களும் ஜெயலலிதா தான். அவங்களும் சினிமால இருந்து வந்தவங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் பார்க்கும்போது நமக்கு சினிமாவுடைய வாய்ஸ் இருந்தால், இல்லை சினிமா மாதிரியான ஒரு ஈர்ப்பு இருந்தால் அந்த பெரும் திரளை நம்ம எளிதில் கூட்ட முடியும். இப்போ ஒரு பொதுக்கூட்டம் நடத்துது, நான் பேசுறேன்னா ஒரு 10 பேர் வரமாட்டாங்க 8ன்னு. ஆனா அந்த இடத்துல ஒரு திரை நட்சத்திரம் வரும்போது 1000 பேர் தானாவே வருவாங்க. அப்போ கூட்டத்தை ஈர்க்கக்கூடியதற்காக திரை ஆளுமை பயன்படுத்தப்படுது. 1996 நடந்த தேர்தலில் ஆட்சி மாற்றத்துக்கு அப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கொடுத்த வாய்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு ரோல் தான். ஆனா இன்னைக்கு எம்ஜிஆர் அதே ரஜினி வாய்ஸ் கொடுத்தா எடுபடுமான்னு எடுபடாது. அப்ப திரை ஆளுமைகள் கூட்டத்தை கூட்டுறதுக்கும் வேற வகையான ஒரு ஈர்ப்பு உண்டாக்குறதுக்கும் பயன்படுவாங்க. ஆனா முழுமையா அவர் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலையே பாமக வாய்ஸ் கொடுக்கும்போது அவருடைய புட்டி ஓடவே இல்லையே, படம் ஓடவே இல்லையே. அப்போ வெறுமனே ரஜினிக்கே இதான் நிலமன்றப்போ வெறுமனே எல்லாருமே நம்மகிட்ட சில திரை பாரதிய ஜனதா கட்சி கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா நமிதால ஆரம்பிச்சு கௌதமில ஆரம்பிச்சு எல்லா நட்சத்திரங்களையும் அவங்க களத்தில் இறக்கி பார்த்தாங்க. அவங்களால எவ்வளவு வாக்கு இங்கே வாங்க முடிஞ்சது? அப்போ திரை நட்சத்திரங்கள் மேல மக்களுக்கு ஒரு ஈர்ப்பும் ஆர்வம் இருந்ததுன்னா அந்த கட்சிக்கு கூடுதல் வாக்குகள் கிடைச்சிருக்கணும் இல்லையா? அப்போ வெறும் கொள்கை ரீதியாக மட்டுமே பார்த்து பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க இந்த திமுக அதிமுக தான் ஜெயிச்சிருக்காங்க, மற்றவங்க எல்லாம் தோத்துருக்காங்க இல்லையா? அப்போ வெறுமனே
திரையாளுமைகள் எதுக்காக யூஸ் ஆகுங்கன்னா கூட்டத்தை திரட்டுவதற்கு மட்டும்தான். அதாவது ஒரு சர்க்கஸ்க்கு முன்னாடி ஒரு கழை கூத்தாடி ஒரு கோமாளி வந்துட்டு வேறு வேறு விதமான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. மக்கள் கொஞ்சம் என்டர்டைன் பண்ண பிறகு பின்னாடி எது பெருசா வரப்போகுது. இந்த கூத்தாடிகள் தவறான சொல்லாட்சி எடுத்துக்க தேவையில்ல. இந்த கழை கூத்தாடின்றதோட நீட்சியா நான் இதை பார்க்குறேன். இந்த திரை நட்சத்திரங்களுடைய வருகைன்றது அணி திரட்டலுக்காக, மக்கள் என்ற அணி திரட்டத்துக்காக தான் பயன்படுத்துமே தவிர அவங்க மத்தியில சிந்தனையை உண்டு பண்றதுன்றது வாய்ப்பு கம்மி. ஏன்னா நாங்க இன்னைக்கு ஓட்டு போட போறோம் எலெக்ஷன் அன்னைக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு குடும்பம் வாக்களிக்க போகுதுன்னா ஒரு 50-55 வயது மிக்க ஒரு குடும்ப தலைவராக இருக்கிறாரு, ஒரு 45-50 வயது மிக்க ஒரு குடும்ப தலைவர் இருக்கிறாங்க, ஒரு 30 வயதுல இருக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறாரு, 18 25 வயசுக்குள்ள இருக்கிறாங்கன்னா அவங்க 5 பேருடைய தேவையும் வேறு வேறு. எங்க அப்பாவுடைய சட்டை பேண்ட் எனக்கு செட் ஆகாது, நான் என்னோட அளவு தான் டச் ஆகணும். அப்ப அவருடைய அரசியல் கருத்து வேற, என்னுடைய அரசியல் கருத்து வேற. அவர் என்ன யோசிப்பாரு, நாம இந்த இடத்துல தண்ணி ஃபெசிலிட்டி கம்மியா இருக்கு, பாதாள சாக்கடை திட்டம் இன்னும் வரவே இல்லை, இன்னும் பட்டா மாற்றத்துக்காக நம்ம விண்ணப்பிச்சதும் கிடைக்கவே இல்லை, ஏகப்பட்ட செலவு மாசம் போயிட்டே இருக்கு, போன வருஷம்லாம் 25,000 என்னால் சம்பளம் குடும்பம் நடத்த முடிஞ்சுது, இப்போ 45,000 வந்து என்னால் சம்பளம் நடத்த முடியல. இதெல்லாம் தான் அவருடைய சிந்தனை இருக்கும். அதே போலதான் நகை விலை என்ன விலை விற்குது, காய்கறிகள் விலை என்ன விற்குது, சீட்டு போட்டோமே வருமா வராதா, நம்ம வேற ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணாம வேணாமா இல்லையா, நம்ம வேலைக்கு போயிட்டு வரமே நமக்கு பஸ்ல ஃப்ரீ டிக்கெட் கிடைக்குதா இல்லையான்ற அந்த பெண்மணியோடைய ஒரு சிந்தனையா இருக்கு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருதுகோள்ல தான் வாக்குல போடுவாங்களே தவிர ஒட்டுமொத்தமா அப்பா சொல்லிட்டாரு எல்லாருமே வந்துட்டு உதயசூரனுக்கு போடுங்க, எல்லாமே ரெட்டலைக்கு போடுங்க, எல்லாமே வந்துட்டு இரட்டை யானை சின்னமா இப்ப அவங்களுக்கு இன்னும் அதிகாரப்பூர்வமா சின்ன இல்லை, கொடி இப்ப தாவே இவங்களுக்கு போடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே மந்தையா போட மாட்டாங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா குமரியானது ஒரு கட்சியில இருந்திருக்காரு, தமிழ் ஒரு கட்சியில இருந்திருக்காங்க. ஒரே குடும்பத்துக்குள்ள இருவேறு கட்சியில சேர்ந்தவங்க முழுவீச்சா செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கு. அப்ப அந்த 5 பேர் கொண்ட வாக்குகள்ன்றது 5 பேர் தனிப்பட்ட சித்தாந்தமா தான் இருக்கும். அப்ப இதுல பாத்தீங்கன்னா இளைஞர் ஈர்ப்பு, ரசிகர் ஈர்ப்புன்ற ஒரு ஓட்டு மட்டும் தான் ஒரு குடும்பத்துல இருக்கும். அப்ப மீதி 4 ஓட்டு அதெல்லாம் கண்டிப்பா கொள்கை ரீதியாகவும் அவங்களோட நடைமுறை பார்த்து தான் வருமே தவிர, அப்ப ஒட்டுமொத்தமா ஒரு 4.5 கோடி வாக்குகள் பதிவாகுது, ஒட்டுமொத்த 6.5 கோடி 7 கோடி வாக்காளர்கள்ல ஒரு 4 கோடி போலாதுன்னு வச்சுங்களேன். அதுல 1/4 நீங்க எடுத்தீங்கன்னா 1 கோடி ஓகே வாங்குறதாவே இருக்கட்டும், மீதி 3 கோடி ஓட்டு அது இருபுறம் திராவிட கட்சிகளுக்கு தான் போகும். இதுதான் நிலைமை. ஓகே சார், ஒரு பக்கம் அவர் நடிகரா இருந்தாலும் இன்னொரு பக்கம் மற்ற நடிகர்கள் பண்ண தப்பையெல்லாம் பண்ணாம தான் அரசியலுக்கு வந்திருக்காரு. மார்க்கெட் இழந்த பிறகு வரல, உச்ச நட்சத்திரமா இருக்கும் போதே வராரு. வரும்போது தமிழ்நாட்டினுடைய சித்தாந்தங்கள் என்னன்னு பார்த்து பெரியார், அம்பேத்கர் போன்றவர்களை கையில எடுத்து கொள்கை தலைவர்களா அறிவிச்சு வராரு. அவரே ஒரு மைனாரிட்டியா இருக்காரு. இப்ப அம்பேத்கரை கையில எடுக்கிறதுங்கிறது தலித் அல்லாத ஒரு கட்சின்னு பார்க்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பிறகு ஒரு கட்சி எடுத்திருக்குன்னா அது தாவேக்காதான். அப்போ இந்த ஃபேக்டர் எல்லாம் வந்து ஒரு சமூகத்துல தாக்கத்தை ஏற்படுத்தாதா? திமுக அதிமுக அம்பேத்கருக்கு இம்பார்ட்டன்ஸ் தரலன்ற மாதிரியான ஒரு டோன் இதுல இருக்கு. கண்டிப்பா அம்பேத்கர் மணிமண்டபத்தில் ஆரம்பிச்சு, அம்பேத்கர் பேரான விருதுகளை ஆரம்பிச்சு, அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் ஆரம்பிச்சு 2 திராவிட கட்சிகளும் அம்பேத்கருக்கு உரிய ஒரு முக்கியத்துவம், உத்தரப்பிரதேசத்துக்கு விடவும் இல்லாட்டி அதை விட ஈக்குவலா ஒரு அம்பேத்கர் சிலைகள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமா தமிழ்நாடு தான் இருக்கு. இந்த இடத்துல போதுமான அளவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை எல்லா கட்சிகளுமே அம்பேத்கர் கொடுத்துட்டு தான் இருக்கு. விஜய் என்னமோ அம்பேத்கர் கொள்கை தலைவராக வச்சுட்டு இருக்கனால வேற மற்ற கட்சிகள்லாம் பார்க்கவே இல்லைன்னு சொல்றது ஒரு தவறான பார்வையை நான் பார்க்கிறேன். அதனால அம்பேத்கர் என்ற அடிப்படையில எல்லா கட்சிகளுக்குமே ஒரு பொதுவானவர், அவர் அரசியலை தாண்டிய ஒரு சட்ட மாமேதை. இதுதான் நம்ம இப்படிதான் பார்க்கணும். இதுதான் ஒரு பார்ட். அடுத்த பார்ட் என்ன சொன்னீங்க? மற்ற நடிகர்கள் பண்ண தவறுகள் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நீங்க சொல்லும் போது என்னன்னா, ஆமா இந்த இடத்துல கண்டிப்பா விஜயோடைய கட்ஸை நம்ம பாராட்டி தான் ஆகணும். அவர் கண்டிப்பா மார்க்கெட்டை இழந்ததில்லை. இன்னைக்கும் அவர் ஒரு 100 to 150 கோடி 200 கோடி பிசினஸ் இருக்கக்கூடிய ஒரு நடிகராக தான் இருக்காரு. சரியான இன்னொரு 5 ஆண்டு காலத்துக்கு அவர் நல்ல சண்டை காட்சி, நடன காட்சிகள்லாம் செஞ்சு தன்னை நிரூபிக்கக்கூடிய ஒரு இடத்துலையும் தான் இருக்காரு. அதையெல்லாம் விட்டுட்டு அவர் வராருன்றது கண்டிப்பா ஒரு வரவேற்கத்தக்க முயற்சி தான். இத்தகைய பெரும் முயற்சிகளை ரஜினிகாந்த் கூட பண்ணல, கமல்ஹாசன் கூட பண்ணல. அவங்களாம் 60+ பிறகுதான் இந்த முடிவே வராங்க. இவர் வந்து 50+ அந்த முடிவு எடுத்திருக்கிறது, அதுக்கு நம்ம பாராட்டு தெரிவிச்சுதான். பொதுவா இப்ப விஜயோட அரசியலை வந்து அதிகமா ஒப்பிடுறது கேப்டன் விஜயகாந்தோட ஒப்பிடுறாங்க. நீங்க கேப்டன் டிவிலையும் இருந்திருக்கீங்க, கேப்டனோட நெருங்கி பழகிய ஒருவர் நீங்க. அந்த கம்பேரிசனை எப்படி சார் பாக்குறீங்க? ரெண்டு பேருக்கும் அப்படி ஒரு ஒத்துமை இருக்கா? தேமுதிக தாவேக்காவை எப்படி ஒப்பிடுறதுன்னா, கண்டிப்பா விஜயகாந்தையும் ஒரே தட்டு வச்சு பார்க்க முடியாது. விஜயகாந்த் தன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்குள்ள வரணுன்றதை எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு இருந்தே அவர் முடிவு பண்ணிட்டார். 87 எம்ஜிஆர் தவறிட்ட பிறகு 90களுக்கு பிறகான விஜயகாந்தோட படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதில் அவர் வந்துட்டு சட்டம் ஒழுங்கை சரி பண்ணுறதுல காவல்துறை கதாபாத்திரங்கள், அப்புறம் கிராமப்புறத்தில் இருந்தால் கூட எல்லாருக்கும் உதவக்கூடிய ஒரு கதாபாத்திரம்ட்டு ஒரு நவீன எம்ஜிஆருக்கான ஒரு தோற்றமான படங்களை தான் அவர் தேர்வு செஞ்சார். அதே போல் தன்னுடைய அரசியல் கட்சி கொடியை வந்துட்டு திரைப்படங்களில் வல்லரசு படத்துலேருந்து எல்லா படத்துலையும் வந்து மோதிரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்சியோட கொடி இருக்கும். அந்த மாதிரி விஷயம்லாம் பயன்படுத்துறாரு. அவர் ரசிகர் மன்றத்தை சேர்ந்த நிர்வாகிகள் வந்துட்டு அப்பயே உள்ளாட்சி தேர்தலெலாம் வந்துட்டு நின்று பல கிராம பஞ்சாயத்தில் கைப்பற்றின வரலாறுலாம் இருக்குது. இது அத்தனையும் அவர் பண்ணிட்டு கிட்டத்தட்ட திமுகவுக்கு இணையான ஒரு உள்கட்டமைப்பு உருவாக்கிட்டு தான் 2005 அவர் கட்சி ஆரம்பிக்கிறது.
கட்சி ஆரம்பிச்ச உடனே 2006 சட்டமன்ற தேர்தலில் தனித்து நின்று கணிசமான ஒரு வாக்குகளையும் வாங்குறாரு. அப்படின்றப்ப அவருக்கு ஒரு 20 ஆண்டு கால ஒரு அரசியல் பயணம் இருக்கு. நேரடியாக களத்தில் இறங்காட்டி கூட 90ல இருந்து 2005 வரைக்குமான அந்த காலகட்டம் இருக்கு இல்லையா, இந்த காலகட்டத்தில் அவர் அரசியல் ரீதியாக தன்னை வந்துட்டு தயார்படுத்திட்டே தான் வந்தார். ஆனால் விஜய் அம்மா பொறுத்த வரைக்கும் ஜனநாயகன் ஷூட்டிங் முடிச்சுட்டு அவர் நேராக மேடைக்கு வர மாதிரி இடத்துல தான் இருக்கிறார். அவருக்கும் அந்த மாதிரி சொல்றாங்களே, விஜய் மக்கள் இயக்கமா இருக்கட்டும், தமிழ்நாட்டுடைய முக்கியமான பிரச்சனைகள்ல எப்போதும் மக்கள் பக்கம். விஜய் மக்கள் இயக்கத்தை தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ண போனாரு எஸ். சந்திரசேகர். அவர் மேலே கேஸ் போட்டு சண்டை போட்டு 2 பேரும் பேசாம இருந்த ஒரு காலகட்டத்தில் இருந்தது. நீங்க உண்மையிலேயே அரசியலுக்குள்ள இறங்கணும் அப்படின்னு என்ன இருந்தா அந்த முயற்சி நீங்க ஆதரிச்சிருக்கணும் இல்லையா? ஏன் அப்ப நீங்க பின்வாங்க? நீங்க ஏன் நீங்க ஒரு காலகட்டத்தில் மோடியை போய் பார்க்க, ஜெயலலிதா போய் நீங்க ஏன் சரணாக பேசுறீங்க? ஏன் வந்து ராகுல் காந்தி போய் பார்த்து பேசுறீங்க? ஒவ்வொரு கட்சிகிட்டையும் ஏன் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீங்க? அப்படின்னா நீங்க அரசியலுக்குள்ள வரணும்ட்டு வரல, உங்களுக்கான அப்போது ஒரு ஆதரவுக்காக நீங்க சில நிலைப்பாடுகள் எடுக்கிறீங்க. அது ஒரு அரசியல் பார்வையா பார்க்க முடியாது. அரசியல் பார்வைன்றது இப்போ ஒரு சமூகத்துல ஒரு விஷயம் இருக்கு. இப்ப பரந்தூர் விவகாரத்துல ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார், அது குற்றம் சொல்லக்கூடியவர், அதுக்கு மாற்று ஏற்பாடையும் சொல்லணும், அவர் அதை சொல்லலை வச்சுங்களேன். ஆனா குறைந்தபட்சம் இப்ப வெளிப்படையா பேசுறாருல, இதுதான் விஜயகாந்த் படங்கள்ல நீங்க நேரடியாக இந்த அரசியல் கருத்துக்களை பார்க்க முடியும். ஆனா விஜய் படங்கள்ல பீஸ்டோ, லியோன்ட்டோ, மாஸ்டர்ன்ட்டோ பாத்தீங்கன்னா அது இயக்குநர்கள் தங்கள் கற்பனையில் உதித்த ஒரு கதையை வடிவமைக்கிறாங்க, அதுல தன்னை பொருத்திக்கிறாரே தவிர இவருடைய அரசியல் கருத்துக்களுக்கு இணையா அந்த படங்கள் இருக்கான்னு பார்த்தா இல்லவே இல்லை. நீட் விஷயத்துல அனிதா வீட்டுக்கு போனாரு, தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டுக்கு போயிருக்காரு, அது போல இலங்கை தமிழர்கள் மீனவர்கள் பிரச்சனைக்கு போயிருக்காரு. படங்கள்னு பார்க்கும்போது ஜிஎஸ்டி பத்தி டச் பண்ணிருக்காரு, 2G பத்தி பேசியிருக்காரு. இப்படி அவரால் அந்த கமர்ஷியல் படங்களுக்குள்ள என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிருக்காரு. அவருக்கும் ஒரு 15-20 ஆண்டு காலமா அந்த ஆசை இருந்திருக்கு, அதற்கான ஏற்பாடுகள் இருந்திருக்காரு அப்படின்னு பார்க்க முடியாது. ஓரளவுக்கு இதை நம்ம நீங்க சொல்ல கூற்றுக்கள் அடிப்பில் ஏத்துக்கலாம். ஆனால் விஜயகாந்த் விஜயும் ஒப்பீட்டளவில் நீங்க வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு மலைக்கும் மனுவுக்குமான வித்தியாசமா தான் இருக்கு. நேரடியா துணிந்து மக்கள் மன்றத்தில் இயங்குறது தான் அரசியலோட முதல் படம், முதல் பாலப்பாடம். அப்படி பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் திரைப்படங்கள் நடிச்சிட்டு இருந்த போதும் சரி, திரைப்படங்களை விட்டு நேரடி அரசியலுக்கு வந்துட்ட பிறகு மக்கள் மன்றத்தை அவர் சந்திக்க எதிர்கொள்ள அவர் தயங்கினதே கிடையாது. நேரடியாக கூட்டத்தை விலக்கிட்டு அவர் ரொம்ப போயிட்டே இருப்பார், எல்லாத்தையும் கலந்து பேசுவார். ஆனால் விஜயால் அப்படி பண்ணவே முடியல, பண்ண முடியாத இடத்துல தான் அவர் இருக்கிறார். அப்படின்றப்போ நாம இந்த மக்கள் மன்றத்தை சந்திக்கிறது, அதை வாக்குகளை கன்வெர்ட் பண்றதுன்ற அடிப்படையில் 2 பேரும் வேறு வேறு இடத்துல இருக்கிறாங்க. 2 துருவங்களா தான் நான் பாக்குறேன். இதுக்கு முன்னாடி நிறைய நடிகர்களை உதாரணமா சொல்லுவாங்க சார், வெற்றி பெற்றவர்களுக்கு சில பேர், தோல்வி அடைந்தவர்கள் சில பேர்னு. விஜய் எந்த இடத்துல நீங்க பாக்குறீங்க, யாரோட ஒப்பிடுவீங்க? இன்றைய தேதிக்கு விஜய் வந்து ஒரு அன்டெஸ்டட் அன்ப்ரூவன் பார்ட்டி தான். ஏன்னா அவர் நேரடியாக தேர்தலில் நிக்கல, அவருடைய கட்சி எவ்வளவு வாக்குகள் வாங்கிருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்குன்றதை மறுக்கவே முடியாது. அவர் எந்த பக்கம் போனாலும் பெரிய மக்கள் திரளுக்கு இளைஞர் பட்டாளம் இருக்கின்றதெல்லாம் ஓகே. இது வாக்குகளை கன்வெர்ட் ஆனால் மட்டும்தான் இவர் வந்து வெற்றி பெற்ற நடிகர்கள் பட்டியலில் சேர்க்கிறதா, இல்லாட்டி வெற்றியை தழுவாத நடிகர்கள் பட்டியலில் சேர்க்கிறதா? அதை தாண்டி கட்சியை நடத்தணும். வெற்றி தோல்வியை தாண்டி திமுக ஆட்சி கட்டில் இருக்கும், இல்லாமல் போகும். அதிமுக ஆட்சி கட்டில் இருக்கும், இல்லாமல் போகும். ஆனால் அந்த கட்சி உயிர்ப்புடன் இயங்கிட்டே இருக்கும். ஆனால் சில சில நடிகர்கள் ஆரம்பிச்ச கட்சி பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் சமயத்தில் ரொம்ப ஜிகிஜிகின்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கட்சியோட செயல்பாடுகள் பெரும் சுணக்கம் இருக்கும். ஸோ 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றியை மட்டுமே கணிச்சு விஜய் இறங்கினார்னா அது நீண்ட நாள் நிலையான அரசியலுக்கான ஒரு வழியா இருக்காது. 2026 வெற்றியோ தோல்வியோ 2031 வரைக்கும் 2036 வரைக்கும் 10 ஆண்டுகளுக்கு அவர் எப்படி தன்னுடைய கட்சியை நடத்துறாரு, எந்த அளவுக்கு தொண்டர்களை கலகலத்து போகாம செய்யறாரு, எந்த அளவுக்கு ஒவ்வொரு போராட்டத்தில் அவர் களத்துல இறங்குறாரு, திரைப்படங்கள் நடிக்க போறதுன்னு சொல்லிட்டு பிறகு முழுநேர அரசியல்வாதியா தன்னை எப்படி உருமாத்திக்கிறாரு, எவ்வளவு செய்தியாளர்களை சந்திப்பை நடத்த போறாரு, ஒவ்வொரு விஷயத்துல தன்னை எந்தத்துக்கு போராட்டத்தை கொண்டு வர போறாரு, மக்கள் நலன் சார்ந்து எதுக்காக அவர் குரல் கொடுக்கிறாருன்றதை பொறுத்து தான் அவருடைய உண்மையான வெற்றியை தீர்மானிக்க முடியுமே தவிர வெறும் இந்த தேர்தலில் அந்த வாக்குகளை மட்டுமே வச்சுக்கிட்டு வெற்றி பெற்ற நடிகர்கள் பட்டியலில் சேர்க்கிறதா இல்லை வெற்றியை தழுவாத நடிகர்கள் பட்டியல் சேர்க்கல அப்படி பேசுறது சரியா வராது.